ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்விங்கிள்ஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி நெத்திலி கருவாடு தொக்கு எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இதை நம்ம சூடாக சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா ஒரு சாம்பாரோ ரசமோ வச்சுட்டு தொட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னன்றதை பார்த்துடலாம். நெத்திலி கருவாடு ஒரு 100 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு 10 மினிட்ஸ் நான் வெந்நீர் ஊற்றி ஊற வச்சிடுறேன். அதுக்கப்புறம் அதை எப்படி க்ளீன் பண்ணணுன்றதை காமிக்கிறேன். இந்த தொக்கு செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: சின்ன வெங்காயம். இது நான் ஒரு 30 சின்ன வெங்காயம் தோல் உரித்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நீல வாக்கில் கட் பண்ணிக்க போகிறேன். பச்சை மிளகாய் ஒரு 3 எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். ஒரு 10-12 பூண்டு பற்கள் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை தட்டி நம்ம போட போகிறோம். ரொம்ப நைஸாக தட்டக்கூடாது, லைட்டாக தட்டி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை, 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூள். நான் ஒரு 2 ஸ்பூன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். காரமாக செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் எடுத்துக்கலாம். கடைசியில் போடுறதுக்கு கொஞ்சம் பெப்பர் பவுடர். தொக்கை நம்ம நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறோம். அதனால் நான் செக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். நெத்திலி கருவாடை நான் கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். 10 மினிட்ஸ் இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை எப்படி க்ளீன் பண்ணணுன்றதை நான் காமிக்கிறேன். நீங்கள் ஜஸ்ட்டு இப்படி எடுத்துட்டு இந்த தலையை பிச்சு எடுத்துருங்க. உள்ளே இந்த அழுக்கு இருக்கும், அதை நல்லா இப்படி எடுத்துட்டு வால் பகுதியை லைட்டாக கட் பண்ணிவிடுங்க. அப்போ உங்களுக்கு க்ளீனாக கிடைக்கும். இதை மாதிரி எடுத்து வச்சுட்டு இதை ஒரு 3-4 டைம்ஸ் நல்லா பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணி எல்லா அழுக்கையும் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த நெத்திலி கருவாடை தலைப்பகுதியும் அந்த அழுக்கையும் எடுத்துட்டு வால் பகுதியும் கொஞ்சம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு 7 to 8 டைம்ஸ் வாஷ் பண்ணேன். ஏன்னா இந்த கருவாடு சில டைமில் அழுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் ட்ரெயின் பண்ணி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் நம்ம கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம். ஏன்னா இது தொக்கு மாதிரி செய்கிறதுனால நம்ம தண்ணி ஊற்ற போகிறதில்ல. அதனால் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே கருவேப்பிலையை போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயத்தை உள்ளே போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. இப்போ தட்டி வச்சுருக்கிற பூண்டை உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டுட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிடலாம். பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ பச்சை மிளகாவை உள்ளே போட்டுடலாம். பச்சை மிளகாய் போடும் பொழுதே நம்ம தக்காளியும் போட்டுடலாம். போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விடலாம். ட்ரை ஃபிஷ்லேயே கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கணும்னா சீக்கிரம் வதங்கிடும். வாங்க கொஞ்சம் உப்பு போட்டுட்டு வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பு மட்டும் நான் கொஞ்சம் போட்டுட்டேன். பாருங்கள், தக்காளியும் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுடலாம். கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுட்டு இதை ஒரு 2 மினிட்ஸ் வதக்கலாம். அந்த பச்சை மிளகாய் மஞ்சள் தூளோட பச்சை வாசனை மட்டும் போகிற அளவுக்கு வதங்கினா போதும்.
மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து கருவாடை வந்து உள்ளே போட்டு வதக்கி இந்த ட்ரை ஃபிஷ் வேகிற வரைக்கும் வதக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். நெத்திலி கருவாடும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் பெப்பர் பவுடர் தூவிடலாம். ஜஸ்ட்டு ஒரு பரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சுவையான நெத்திலி கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஈஸி ரெசிபி, டேஸ்டான ரெசிபி. ஜஸ்ட்டு சூடாக சாதம் போட்டு கொஞ்சம் இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு தட்டு சாதம் சாப்பிட்லாம். அல்லது சாம்பார் அல்லது ரசம் வச்சுட்டு இதை சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.